நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ரேமா டிவி. இது சத்தியத்திற்கு சாட்சி. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இன்ப நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே நம்முடைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் தானியேலின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம், அதில் 10வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். ஆனாலும் எங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் நம்மை மன்னிக்கிற தெய்வம். ஆண்டவர் நம்முடைய பாவங்களை எல்லாம் நமக்கு மன்னித்து, நம்முடைய அநியாயங்களை எல்லாம் அவர் நீக்கி, நம்மை அவருடைய பரிசுத்த மகனாய் மகளாய் மாற்றுகிற ஒரு தெய்வம். அன்புக்குரியவர்களே, பாவ மன்னிப்பை தேடி உலகமெங்கும் மக்கள் அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். எங்கேயாவது போய் எதையாவது செய்தால் எனக்கு பாவ மன்னிப்பு உண்டாயிருமான்னு சொல்லி பெரியோர் முதல் சிறியோர் வரை இந்த மன்னிப்புக்காக அலைந்து திரிகிறதை நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, ஏன் இன்றைக்கு மனுக்குலம் பாவ மன்னிப்புக்காக அலைந்து திரிகிறார்கள் என்றால், பாவ மன்னிப்பு பெற்றால்தான் ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே சமாதானம், சந்தோஷம் உண்டாகும். ஒரு மன அமைதியும் ஆறுதலும் உண்டாகும். இன்னைக்கு இந்த ஆறுதல் இல்லை, இந்த அமைதல் இல்லை. துன்மார்க்கருடைய உள்ளம் கொந்தளிக்கிற கடலை போல இருக்கிறது. வேதனை. ஒரு இடத்தில் அவர்களால் நிம்மதியாய் இருக்க முடியவில்லை. அலைந்து திரிந்து திரிந்து ஓடுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, இதற்கெல்லாம் காரணம் என்ன? நம்முடைய பாவங்கள் இன்னும் மன்னிக்கப்படவில்லை என்று பொருள். உள்ளத்திலே அமைதல் இல்லையா? ஒரு விதமான பரிதவிப்பு உண்டாயிருக்கிறதா? ஒரு இடத்துல உட்கார முடியலையா? இன்னைக்கு ஏன் வாலிபர்கள் மணிக்கணக்காய் மொபைல் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் தெரியுமா உங்களுக்கு? மணிக்கணக்காய், நாள் கணக்காய், இரவெல்லாம் உட்கார்ந்து மொபைல் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். என்ன காரணம்? இருதயத்திலே அமைதல் இல்லை, இருதயத்திலே சமாதானம் இல்லை, இருதயத்திலே சந்தோஷம் இல்லை. மறக்கணும், தன்னை மறக்கணும். தன்னை பற்றின நினைவு வரக்கூடாது. தன்னை மறப்பதற்காகத்தான் அநேகர் குடிக்கிறார்கள். அநேக வாலிபர்கள் குடிக்கிறது இல்லை, ஆனால் எல்லாம் மொபைல் ஃபோன் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் மொபைல் ஃபோனில் அடுத்தவர்களுடைய கதை, நடந்த சம்பவம், பல காரியங்களை இட்டுக்கட்டி 99% மொபைலில் நம்ம பார்க்குற எல்லாமே ஃப்ராடு நியூஸ் தான், பொய்யான செய்தி. இவர்களாய் யோசிப்பதையெல்லாம் அங்கே செய்தியாக்குறாங்க. இவன் என்ன நினைக்கிறானோ அதை செய்தியாக அவன் ஒரு வடிவமைத்து போடுகிறான். அதை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். நேரம் போய்கொண்டே இருக்கிறது. ஒவ்வொன்றாய் 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 தள்ளி தள்ளி பார்த்து 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 உலகத்தை, சுற்றுப்புறத்தை மறந்து கூப்பிட்டா கூட காது கேட்க மாட்டேங்க இன்னைக்கு. இது காரணம் என்ன? இருதயத்திலே பாவ மன்னிப்பு இல்லை, இருதயத்திலே அக்கிரம சிந்தனைகள், இருதயத்திலே துன்மார்க்கமான நினைவுகள். தாங்கள் உள்ளத்திலே குணப்படாதவர்கள் அத்தனை பேரும் அடுத்தவர்களை பற்றியே பேசி கொண்டிருப்பார்கள், அடுத்தவருடைய குறைகளையே பேசி கொண்டிருப்பார்கள். ஒரு நிமிடம் கூட அமைதியாக அவர்களால் இருக்க முடியாது. இருந்தால் தன்னுடைய குறை தெரியுமே. அதனால தான் இயேசுநாதர் சொன்னார் மலை பிரசங்கத்தில், மாயக்காரனே, உன் கண்ணில் உத்திரம் இருக்கிறதை உணராமல் உன் அயலான் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? முன்பு உன் கண்ணில் உள்ள உத்திரத்தை எடுத்து தூர போடு, அப்புறம் அயலான் கண்ணில் உள்ள துரும்பை எடுத்து போட நீ வகை பார்க்கலாம். தாவீது கதறுகிறார், ஆண்டவரே, தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும், துணிகரமான பாவத்துக்கு உமது அடியேனை விலக்கி காரும் என்று கதறுகிறதை பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே,
உள்ளத்திலே அமைதல் இல்லை. மொபைலுக்கு அடிமையாக இன்றைக்கு சமுதாயம் கெட்டு சீரழிந்து போய்கொண்டிருக்கிறது. எதை பற்றியுமே அவர்களுக்கு சிந்தனை இல்லை. இந்த ஃப்ராடா, தவறா, பொய்யா கட்டமைக்கப்படுகிற அத்தனை காரியத்தையும் அரசியல் என்று நம்பிக்கொண்டு இன்றைக்கு அதன் பின்னால் ஓடுகிற கோடிக்கணக்கான மக்கள். தேசம் பாழாய் கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ஆண்டவர் அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, எங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் மன்னிப்புகள் உண்டு. பாவத்திற்கு அடிமையாகின எவராய் இருந்தாலும் அதிலிருந்து நீங்கள் விடுபட வேண்டுமானால் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். இன்னைக்கு அநேக பெற்றோர்கள் சொல்றாங்க, எங்கள் பிள்ளைகள் மொபைல் பார்த்து பார்த்து கெட்டு போறாங்க, மொபைலுக்கு அடிமையாக இருக்கிறார்கள். என்ன காரணம்? வேதம் சொல்லுகிறது, ஒருவனும் விரட்டாமலே, அதாவது ஒருவனும் தொடராமலே துன்மார்க்கன் ஓடி போகிறான். அந்த காலங்களில் வாலிப வயதில் இருக்கிறவர்கள், பாவம் மன்னிக்கப்படாத குணப்படாத வாலிபர்கள், வாலிப பிள்ளைகள் ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க, எங்கேயாவது போவாங்க. வெளியே ஓடுவான், விளையாட போவான், மணிக்கணக்காக ஃப்ரெண்ட்ஸோடு பேசிக்கிட்டு இருப்பான், வீட்டுக்கே வரமாட்டான். சாப்பிட்ற நேரம் தான் வீட்டுக்கு வருவான். ஆனால் இன்றைக்கு வாலிபர்கள் வீட்டை விட்டு வெளியில் போகிறதே இல்லை. ஏன்னா கையில் ஒரு மொபைல் ஃபோன் இருக்கு, உலகமே அவன் கை அடக்கத்துக்குள்ளே வந்துடுது. ஆகவே ஒரு இடத்துல வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து கொண்டே உலகம் முழுவதும் பயணிக்கிறான். கற்பனையிலே ஒவ்வொரு வெப்சைட்டாக போய் பார்க்கிறான். அது இன்றைக்கு சமூக ஊடகங்கள் பெருமளவு குப்பை மாதிரி கொட்டி கிடக்கிறது. அதில் சிக்கிக் கொள்ளுகிறார்கள் நம்முடைய பையங்க, பிள்ளைங்க. யார் என்னை காப்பாற்றுவார்கள்? நிர்பந்தமான மனிதன் நான், இந்த பாவ சரீரத்திலிருந்து யார் என்னை காப்பாற்றுவார்கள் என்று வேதனையோடு அலறுகிற பிள்ளைகள் ஏராளமான பேர். அன்புக்குரியவர்களே, இந்த மன்னிப்பை தேடி வருவதற்கு ஆண்டவர் இன்று உங்கள் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். உங்கள் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். ஏனென்றால் அவரிடத்தில் மன்னிப்பு உண்டு. அவரால் மட்டும்தான் நம்மை மன்னிக்க முடியும். ஏன் இப்படி சொல்லுகிறீர்கள்? எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் 9ஆம் அதிகாரத்தில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. ரிக்வேதம் இந்துக்களின் புராதனமான வேதம்னு சொல்லுவாங்க. அது ஆரியர்கள் எழுதினது. அவர்கள் அந்த வேதத்தில் எழுதி வச்சிருக்கிறாங்க, ஒரு அவதார புருஷன் இந்த உலகத்தில் அவதரிக்க வேண்டும், பாவமில்லாத அவருடைய இரத்தம் சிந்தப்பட வேண்டும், அந்த இரத்தத்தினால தான் பாவ மன்னிப்பு என்று எழுதி வைத்திருக்கிறார்கள். ஆகவேதான் ஆரியர்கள் என்று தங்களை அழைத்துக் கொள்ளுகிற பிராமணர்கள் அலகு குத்துவதில்லை, தீச்சட்டி எடுப்பதில்லை, பால்குடம் சுமந்து போவதில்லை, பாத யாத்திரை போவதில்லை, தீக்குழி தீயில் இறங்குவதில்லை. இன்றைக்கு செய்கிற எந்த சடங்காச்சாரங்களையும் அவர்கள், ஏன்னா அவங்களுக்கு தெரியும், அவர்களுடைய ரிக்வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, பூரண புருஷன் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். அவர்தான் இந்த பூமிக்கு வந்த அவதாரங்களிலே தன் இரத்தத்தை மக்களுக்காய் சிந்தின ஒரே ஒரு அவதாரம் இயேசு கிறிஸ்து என்கிற அவதாரம். அவர்களுக்கு தெரியும். ஆகவேதான் இந்த ரிச்சுவல்ஸ் எதிலையும் அவர்கள் கலந்து கொள்ள மாட்டார்கள், எதிலையும் கலந்து கொள்ள மாட்டார்கள். எனக்கு அன்பானவர்களே, மனம் திரும்புங்கள், இயேசு கிறிஸ்துவினிடத்திலே திரும்பி வாருங்கள். அவரிடத்தில் இரக்கங்கள் உண்டு. அவருக்கு விரோதமாய் நீங்கள் செய்த எல்லா காரியங்களையும் மன்னிக்கிறதற்கு அவரிடத்தில் மன்னிப்பு உண்டு, இரக்கம் உண்டு. பிரியமானவர்களே, ஆண்டவரிடத்திலே வாருங்கள். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பு தன் சீஷர்களோடு பந்தி இருந்தார். கடைசி ராப்போஜனம் என்று அதை அழைப்பார்கள். அவர்கள் எல்லாரும் பந்தி இருந்தார்கள். அப்பொழுது திராட்சை ரசம் நிறைந்த ஒரு பாத்திரத்தை கையில் எடுத்துக்கொண்டு
திராட்சரசம் என்ற உடனே மதுபானம் என்று நாங்கள் அநேகர் அதை தவறாய் சொல்லுகிறார்கள். இல்லை இல்லை, திராட்சை பழத்தை வாங்கி அதை பிழிந்து அதிலிருந்து சாறு, அது ஜூஸ். அந்த திராட்சைப்பழ ரசத்தை கையிலே எடுத்து சீசர்களுக்கு கொடுத்து, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காய் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது என்று சொன்னார். பாவ மன்னிப்பு உண்டாகும்படி. அப்ப சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் பாவ மன்னிப்பை நமக்கு தருகிறது. அந்த இரத்தமே அல்லாமல் இந்த உலகத்தில் வேறு எங்கு சென்றாலும், வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே நாம் மன்னிக்கப்படுவதற்கு அவருடைய இரத்தமே அல்லாமல் வேறே இரத்தம் இல்லை. வேறு எந்த இரத்தத்தை சிந்தினாலும் ஒரு தற்காலிக நிம்மதி தான் கிடைக்கும். நிரந்தரமான பாவத்திலிருந்து விடுதலை, பழைய மனிதனிலிருந்து புது மனிதனாய் நம்மை மாற்றுகிற அந்த அனுபவம் இயேசுவின் இரத்தத்துக்கு மாத்திரம்தான் உண்டு. பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காய் சிந்தப்பட்ட அவருடைய இரத்தம் என்று சொன்னார். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவருடைய மன்னிப்பை பெறும்படி ஆண்டவர் இந்த மாலை வேளையிலே உங்களையும் என்னையும் அவர் அழைக்கிறார். வாருங்கள், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. பிரியமானவர்களே, அவருடைய பாவ மன்னிப்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. எங்கே போனால் நிம்மதி, எங்கே போனால் எனக்கு ரட்சிப்பு, எங்கே போனால் எனக்கு பாவ மன்னிப்பு என்று தத்தளிப்போடு ஒருவேளை காத்திருக்கிறீர்களோ, அல்லது என்னை ஒரு பாரம் அழுத்தி கொண்டிருக்கிறது, எனக்கு அமைதல் இல்லை, துக்கம் என் தொண்டையை அடைத்து கொண்டிருக்கிறது, ஒரு பக்கம் கடன் பிரச்சனை, ஒரு பக்கம் குடும்ப பிரச்சனை, ஒரு பக்கம் பிள்ளைகளுக்கு வியாதி என்ற பிரச்சனை, எப்பக்கமும் பிரச்சனையாய் இருக்கிறேன், சாவதை தவிர எனக்கு வேறு வழி இல்லை என்று ஒருவேளை நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களோ, இயேசு உங்களை தேடி வந்திருக்கிறார். உங்களுக்காகத்தான் அவர் மரித்தார். உங்களை ரட்சிக்கவும், உங்களுடைய பாவங்களை மன்னித்து, உங்களுடைய அநியாயங்களிலிருந்து உங்களை மீட்டெடுத்து, கிருபையினாலும் நன்மையினாலும் உங்களை முடிசூட்டும்படி இயேசு இறங்கி வந்தார். இன்றைக்கும் இப்பொழுதும் உங்கள் நடுவிலே, உங்கள் அருகிலே அவர் நின்று கொண்டிருக்கிறார். மனப்பூர்வமாய் ஆண்டவரிடத்திலே உங்களை அர்ப்பணித்து, ஆண்டவரிடத்திலே உங்களை முழுமையாய் ஒப்படைத்து, உங்கள் வாழ்க்கையை அவர் கையில் ஒப்பு கொடுப்பீங்களா? அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்தவராயிருக்கிறார். கோடிக்கணக்கான மக்களை அவர் ரட்சித்திருக்கிறார். உலகமெங்கும் கோடிக்கணக்கான மக்கள் அவரை மெய்மனதோடு இன்றைக்கும் பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். ஒரு முறை நான் அரசாங்க பள்ளிக்கூடத்திலே ஆசிரியராக பணியாற்ற போன புதுசில் எனக்கு பல பிரச்சனைகள் வந்தது. ஆண்டவருடைய அன்பை சனி ஞாயிறினுடைய விடுமுறை நாட்களிலே கிராமங்களில் போய் அறிவிக்க ஆரம்பித்தேன். என்னை ஒரு மதவாதியாய் சித்தரித்தார்கள். கிறிஸ்தவ ஆலயமே இல்லாத ஊரில் தான் நான் முதல் அப்பாயின்மெண்ட் எனக்கு. ஆகவே அவர்களுக்கு கிறிஸ்தவத்தை பற்றி தெரியவில்லை. அவர்கள் என்னை வித்தியாசமாய் பார்த்தார்கள். ஆகவே எனக்கு பல உபத்திரவங்கள் வந்தது. இந்த உபத்திரவங்கள் எல்லாம் ஒரு கட்டத்தில் நீங்கி பள்ளிக்கூடம் நான் சென்ற பொழுது தலைமை ஆசிரியர் என்னை தனியாய் வா, வந்து என்னை பார் என்று சொன்னார். அவரை போய் நான் பார்த்தேன். அவர்தான் என்னுடைய அரசாங்க பணியில் எனக்கு முதல் தலைமை ஆசிரியர். அவர் ஒரு பிராமணர். அவர் சொன்னார், நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எப்படி ஏற்றுக்கொண்டீர்கள் என்று கேட்டார். எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது.
ஆண்டவர் அல்லாத ஒரு மனிதரிடத்தில் நாம் இந்த ஆண்டவருடைய அன்பை சொல்ல போகிறோமேன்னு சொல்லி என்னுடைய ரட்சிப்பின் அனுபவத்தை நான் பெற்றுக்கொண்ட அந்த ரட்சிப்பை அவருக்கு நான் விவரித்து சொன்னேன். கேட்டுக்கொண்டே இருந்தார். திடீர்னு அவர் கேட்டார், சகோதரர் டிஜிஎஸ் தினகரனை உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார். ஏன், நல்லா தெரியும், சென்னையில் இருக்கிறார், இயேசு அழைக்கிறார், ஊழியத்தை செய்கிறார் என்று சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், என் மனைவி பல வருடமாய் வயிற்று வலியிலே துடித்து கொண்டிருந்தாள். அவளும் ஒரு பள்ளியிலே ஆசிரியையாக இருக்கிறாள். எவ்வளவோ வைத்தியம் பார்த்தோம், சாமிக்கும் பார்த்தோம், குணமே ஆகலை. அப்பொழுதுதான் என்னுடைய நண்பர் சொன்னார், சென்னையில் இயேசு அழைக்கிறார் கூட்டங்கள் நடக்கிறது, சென்னை சீரணி அரங்கத்திலே நடக்கிறது, ஒரு முறை நீங்கள் சென்று வாருங்கள் என்று சொன்னார். மனைவியை அழைத்து கொண்டு போனேன். தினகரன் பேசினார். மெய்மறந்து ரசித்து கேட்டுக்கொண்டிருந்தேன். எல்லாருக்காகவும் ஜெபித்தார். என் மனைவியும் ஜெபித்தாள், நானும் ஜெபித்தேன். கூட்டம் முடிந்து திரும்பி வருகிறோம். அன்றைக்கு போன வயிற்று வலி இன்று வரை இல்லை. எனக்கு தெரியும், மெய்யான தெய்வம் இயேசு கிறிஸ்து. இன்றைக்கும் என் வீட்டிலே நாங்கள் 2 பேரும் பைபிள் வாசித்து ஜெபிக்கிறோம், நானும் என் மனைவி என்று அந்த கிறிஸ்தவ சாட்சியை பகிர்ந்து கொண்டார். உலகமெங்கும் கோடிக்கணக்கான மக்கள், அவர்கள் மதம் மாறல, மனம் மாறி வேதம் வாசித்து கடவுளின் மன்னிப்பை பெற்றிருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் உங்களையும் அவர் அழைக்கிறார். மகனே, மகளே, உனக்காகத்தானே ரத்தம் சிந்தினேன். உன் சின்ன இருதயத்தை, உன் எளிய வாழ்வை என் கைகளிலே தா. நான் மன்னித்து உன்னை கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி உன் வாழ்வை திரும்ப உன் கைகளிலே தருகிறேன் என்று அவர் உன்னை அழைக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்திலே திரளான மன்னிப்புகள் உண்டு. பிரியமானவர்களே, யூத மார்க்கத்தில் ஒரு சகோதரன் தன்னுடைய சகோதரனுக்கு விரோதமாய் பாவம் செய்து போய் மன்னிப்பு கேட்டால் 7 முறை மன்னிக்கலாம் அப்படிங்கிறது அவர்களுடைய சட்டம். மனிதர்களால் இயற்றப்பட்ட சட்டங்கள், மத சட்டங்கள். யூத மத சட்டம் அப்படி சொல்லுது. அப்போ ஆண்டவரிடத்தில் வந்து கேட்குறார் பேதுரு, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் தப்பு செய்து என்னிடத்தில் வந்து மன்னிப்பு கேட்டால் 7 தடவை மன்னிக்கலாம், நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டேன். ஆண்டவர் சொன்னார், 7 தடவை மட்டும் இல்லைப்பா, 70 தடவை மன்னி. அதுக்கு என்ன அர்த்தம்? கவுண்ட்லெஸ், திரளான மன்னிப்புகள் என்னிடத்திலே உண்டு. உன் சகோதரனை 7 தடவை மட்டும் இல்லை, அவன் வந்து மனம் திரும்பி மன்னிப்பு கேட்டா 70 தடவைனாலும் நீ மன்னிச்சுக்கிட்டே இருப்பா. ஆண்டவர் உங்களையும் என்னையும் மன்னித்து கொண்டே இருக்கிறார். நாம் மனம் வருத்தப்படும் பொழுதெல்லாம் அவர் மன்னிக்கிறார் நம்மை. ஆண்டவர் தான் எத்தனை தடவைனாலும் மன்னிக்கிறாரே, எப்போனாலும் மன்னிக்கிறாரே அப்படிங்கிறதுக்காக வேணும்னு தப்பு செஞ்சுட்டு அப்புறம் மன்னிப்பு கேட்டுக்கலான்னு சொல்லி துணிகரமான பாவங்களுக்கு நாம் விலகி இருக்க வேண்டும். அறியாமல் பலமில்லாமல் சில நேரங்களில் நம்ம தவறிட்டோம். அப்போ வந்து அழுறோம் ஆண்டவர்கிட்ட வந்து, ஆண்டவரே உண்மையிலேயே நான் தப்பு பண்ணிட்டேன், நீ மன்னிங்கன்னு கதறும் பொழுது அந்த உண்மையான விசுவாசம், உத்தம மனஸ்தாபத்தை பார்த்து ஆண்டவர் உடனடியாய் நம்மை மன்னிக்கிறார். அடுத்த முறை அந்த பாவம் செய்யாதபடி நமக்கு ஒரு பலனை, ஒரு தைரியத்தை தருகிறார். அதுதான் அவருடைய மன்னிப்பு தருகிற மேன்மை. அவ்வளவு திரளான மன்னிப்பை அவர் வைத்திருக்கிறார். இன்றைக்கும் அவரிடத்தில் மன்னிப்புக்காக மன்றாடி ஜெபிக்க போகிறோம். அவர் நம் ஒவ்வொருவரையும் மன்னிக்க போகிறார். இதுவரை நம்மிடத்தில் காணப்படுகிற எல்லா அக்கிரமங்களையும் மெய்யாய் மனஸ்தாபப்பட்டு இப்பொழுது நாம் வேதனையோடு ஆண்டவரிடத்தில் சொல்ல போகிறோம். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் மன்னித்து நமக்கு ஒரு புது வாழ்வு அளிக்க அவர் விரும்புகிறார். தேங்க்யூ லார்ட். எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போமா?
புது வாழ்வு எனக்கு தந்தார், சமாதானம் நிறைவாய் அளித்தார், பாவங்கள் யாவும் மன்னித்தார், சாபங்கள் யாவும் தொலைத்தார். தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, புது வாழ்வை தாரும் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவருக்கும் புது வாழ்வை தாரும் ஆண்டவரே. எங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து, எங்கள் அநியாயங்களை எல்லாம் நீக்கி, எங்களை சுத்திகரித்து, புது மனுஷனாய் எங்களை இப்பொழுது மாற்றும். தேவ ஆவியானுடைய பிரசன்னம் நம்மை நிரப்புகிறது. பிரியமானவர்களே, நீங்கள் இருக்கிற இடங்களிலே ஆண்டவருடைய வல்லமை இப்பொழுது ருசி பார்க்க முடியும். தேங்க்யூ லார்ட். ஒவ்வொருவரையும் ஒரு மன்னிக்கும்படி வந்திருக்கிறார். நம் ஒவ்வொருவருடைய அக்கிரமங்களில் இருந்தும் நம்மை முற்றிலுமாய் மன்னிக்கும்படி அவர் வந்திருக்கிறார். அநேகர் உம்மிடத்திலே வருகிறார்கள். அப்பா, உம்மிடத்திலே மன்னிப்புக்காய் காத்து நிற்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இப்பொழுதே நீர் மன்னித்து ஒரு புது வாழ்வை அவர்களுக்கு கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். கல்வாரி ஆண்டவரே, சிலுவையிலே சிந்தின ரத்தம் உம்முடைய பிள்ளைகளாகிய எங்கள் ஒவ்வொருவரையும் இப்பொழுது மன்னிக்கட்டும். புது வாழ்வை தாரும். எங்கள் சிந்தனைகள் மாறட்டும், எங்கள் வாழ்வு மாறட்டும். தேங்க்யூ லார்ட். என்னுடைய பாவ கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது அறுக்கப்படுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். முற்றிலுமான ஒரு விடுதலையை தாரும். நீர் இப்படி தருகிறதற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன்.